வெல்கம் டு தவறின் லைஃப் ஸ்டைல். நம்ம தலைவர் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஒரு மாதிரி நல்லா ஹைப்பில் தான் இருந்தது. அதே மாதிரி நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து லியோ பட அளவுக்கு ஹைப் இல்லைனாலும் இது வந்து ஓரளவுக்கு ஹைப்பாக தான் இருந்தது. என்ன பண்ண போகிறாங்க, டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த நிறைய பேர்த்தில் நானும் ஒருத்தன். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, என்னோடய தாட் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீசர் பார்க்கும்போது இந்த டீசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குறியீடு இருக்குது. டீசர் ஃபுல்லாகவே நிறைய குறியீடு இருக்குது. ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைவரை காட்டுறதுக்கு முன்னாடியே தலைவர் வர்றது வந்து RX100 அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டில் கேட்கும். அது ஒன்றாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீசர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதுவாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு பீரியாடிக் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்லேயே சண்டை, வாட்சை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறது, அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தலைவர் வந்து சூர்யாவுக்கு வந்து, அதாவது ரோலக்ஸ் சூர்யாவுக்கு அப்பா. பீரியாடிக் ஃபிலிமு ரோலக்ஸ் சூர்யாவுக்கு அப்பா. அதுதான் கான்செப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவனால் உருட்டுவான். இதெல்லாம் நம்பாதீங்க. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். ஏன்னா அந்த டீசர்லேயே தெளிவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. அதெல்லாம் பீரியாடிக் ஃபிலிமில் வராது. சரியா? அந்த மனுஷனை தயவு செஞ்சு எழுதி விடுங்க. லியோ படத்தில் வச்சு செஞ்ச மாதிரி தயவு செஞ்சு நீங்களா ஒரு கதை எழுதி விட்டு ஹைப்பை கிளப்பி விட்றாதீங்க. இந்த படத்துக்கு அந்த மனுஷன் ஒழுங்காக கதை எழுதிட்டோம். சரி, ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் கண்டினியூஸாக ஒரு 3வது படத்துக்கு பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட் வந்து விக்ரம் பண்ணார், அப்புறம் லியோக்கு பண்ணார், இப்போ கூலிக்கும் பண்ணியிருக்காங்க. விக்ரம் லியோவை கம்பேர் பண்ணும்போது கூலியில் என்ன ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சதுன்னா, விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை தேடி போலீஸ்காரங்க அரசியல்வாதியெலாம் போவாங்க. அதே மாதிரி லியோவில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் இருக்கிற இடத்த தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் தான் வந்து கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தேடி போகிறாரு. அதுவே வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது. தடல் புடலாம் சவுண்டெல்லாம் இல்லை. பேக்ரவுண்டில் வந்து ஒரு RX100 வருது. ஒருத்தர் வெளியே போகிறாரு, அவர் அடிக்கிறாரு. சட்டரில் அந்த தொடர்ந்து கண்ணை காட்டும் போதே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா ரஜினி சாரோட கண் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான கண். அதில் அந்த கோவத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சூப்பராக ஹேண்டில் பண்ணுவார். நம்ம பழைய படத்தில் நிறைய படத்தில் பார்ப்போம், இந்த பாட்ஷா அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து அதை க்ளோஸ்அப்பில் காட்டி செம மாசாக இருந்தது அதை பார்க்கும்போது. அதே மாதிரி எனக்கு ரஜினி சாரோட ஒரு சில படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு சூட்டே ஆகலை. ஆனால் அதை எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரில. ஆனால் இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கு வந்து அவருக்கு நல்லாவே சூட்டான மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபைட் சீக்வன்ஸ். நமக்கு தெரியும் ரஜினி சாருக்கு வயசாகிடுச்சு, டக்குன்னு அந்த இடத்துலலாம் வேகமாக மூவ் ஆக முடியாது அப்படின்னு. இந்த வயசில் அவர் இந்தளவுக்கு நடிக்கிறதே வந்து வேறு லெவல். அதுக்கே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பட் ஆனால் நமக்கு ஆப்வியஸாக தெரியும் அந்த ஏஜில் வந்து அவ்வளோ வேகமாக மூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இதை வந்து சூப்பராக வந்து காலால் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சார் கையில் வந்து கொடையை கொடுத்து அந்த ரெயின் ஃபைட்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். சூப்பராக அந்த ப்ராப் வச்சு ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெயிலர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் வச்சு அந்த இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் சண்டை கட்டுறது வந்து ஆரம்பத்தில் வந்து ஃப்ரண்ட் ஆங்கிளில் காட்டவே மாட்டாங்க, பின்னாடி ஆங்கிளில் தான் காட்டுவாங்க. அதே மாதிரி வந்து கையில் வந்து அந்த வாட்சை வந்து செயின் மாதிரி பண்ணி அதில் தான் சண்டை போடுவார். அதையுமே வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது அவர் சொல்கிற டைலாக், அது ஆல்ரெடி அவர் சொன்ன டைலாக் தான் ரங்கா படத்தில். அதை வந்து திருப்பி இந்த பேக்ரவுண்டில், அதை இந்த செட்டப்பில் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சொல்லும் போது இன்னும் வந்து பயங்கர எலிவேஷனாக இருந்தது. அது பெரிய ஸ்க்ரீனில் ஹெட்ஃபோன்லாம் போட்டு பார்க்கும்போது அடடடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது சூப்பராகவே இருந்தது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். எனக்கு தெரிஞ்சு அனிருத் மியூசிக் போட்டிருக்கும் போது இதெல்லாம் ரஜினி சாருக்கு தான் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரமாக எடுத்து வச்சுருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரஜினி சாருக்கு போட்ட தீ மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. இதுவும் அப்படி தான் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து லோகேஷ் கனகராஜ் கூட சேரும் போது இன்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். விக்ரம்லேயும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. லியோலையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ்லாம் வந்து செமையாக பண்ணியிருப்பாங்க. அவர் அழகாக அந்த ஒரு ஹுக்கு பிடிச்சிட்றாரு. விக்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹுக்காக இருக்கட்டும், லியோவில் வந்து அந்த இங்கிலீஷ் சாங் ஆகட்டும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா DISEO அப்படிங்கிற அந்த ஹுக்கையும் பிடிச்சிருக்காரு. அது ஆல்ரெடி ரஜினி சார் படம் தான். நீங்கள் அந்த டைட்டில் டீசரோட டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கனாலே வா வா பக்கம் வா அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து நம்ம இளையராஜா சார் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த DISEO அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸில் வர்றது தான்.
இது நான் சொன்னது நிறைய குறியீடுன்னு, இதுவும் ஒரு குறியீடு தான். அந்த பாட்டு, அந்த பழைய பாட்டு வர படம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமகன். இந்த டீசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு இன்டைரக்ட் லிங்க்கு, அந்த ஹுக்கு எல்லாமே, அந்த அனிருத் போட்டு அந்த ஹுக்கு டிஏஎஸ்சிஓ எல்லாமே வந்து செம தாட்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் உண்மையாலுமே வந்து டீசர் கேட்கும் போது இந்த மியூசிக்காகவே வந்து ஒரு 4-5 தடவை திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில், அந்த டீசரோட கிளைமேக்ஸில் வர சிரிப்பு, ஒரு சில ஆக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லனிசமோடு சேர்த்து சிரிக்கும் போது செமையாக இருக்கும். அதில் டாப்பில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரஜினி சார் தான். அந்த ஒரு வில்லன் கலந்த சிரிப்பு வந்து அவருக்கு செமையாக சூட் ஆகும். அதையும் நல்லாவே இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் டக்குன்னு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, விக்ரமில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கலாங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருந்தது. அதுவுமே அந்த டச்சுமே வந்து அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அப்போ அது பார்க்கும்போது செமையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது, இந்த டீசர் பார்க்கும்போது அந்த தாட்ஸு. ஒரு 2 விஷயம் நல்லா இருந்திருக்கலாம். எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தங்க கட்டிலாம் விழுந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து ரஜினி சாரை பார்க்கும். பின்னாடி இருக்க டிஸ்பிளேலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி சார், எல்லாத்துலேயுமே ரஜினி சார் தெரிவார். அந்த இடத்துல மட்டும் அந்த கிராஃபிக்ஸ் லைட்டாக பிசுறடிச்ச மாதிரி இருந்தது, அவருக்கும் அந்த கேமராவுக்கு நடுவில், அதாவது இந்த டிவிக்கு நடுவில். அது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணிடலாம் மேபி. அதே மாதிரி விக்கு செம்மையாக இருந்தது. ஆனால் அது எதுக்கு அந்த 4 முடி மட்டும் இங்கே தொங்கிட்டு இருந்தது அப்படின்னு தெரில. அது ஆடவும் இல்லை, எதுவுமே ஆகவே இல்லை. எதுக்கு அது வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. நார்மலாக வந்து சீவி இருக்கலாம், இல்லை வந்து ஃபுல்லாக களைச்சி விட்ருக்கலாம், நல்லா தான் இருந்திருக்கும். அந்த 4 முடி மட்டும் எதுக்கு அப்படி வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே என்னென்னா, ஷூட்டிங் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டீசர் முடித்தாங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா லியோ படத்தோட டீசர் வரும்போது பார்த்திங்கன்னா, டைட்டில் டீசர் வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும், அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் டேட்டையுமே. அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் டேரக்டருக்கு. இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரஜினி சார் வந்து வேட்டையன் நடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். ஸோ வந்து லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடு வந்து பெரிய ப்ரெஷர் எதுவும் கிடையாது. நிறைய டைம் கொடுக்குறாங்க ஸ்டோரி எழுதுறதுக்கு. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட படித்தேன், அவர் வந்து ஸ்டோரி பழைய டீம் கிடையாது, வேற ஒரு டீம் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு நிறையாவே டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் டைம் எடுத்து ஃபுல்லாக நல்லா ஸ்டோரி எழுதி நல்லா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவர், நமக்கு தெரியும் லியோ மட்டும்தான் ஓரளவுக்கு, அதுவும் மோசமான படம் கிடையாது, கொஞ்சம் லேக் இருக்குது. அவரோட ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லா படமே ஹிட்டு. லியோவில் தான் கொஞ்சம் சறுக்குச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டைம் இருக்கிறனால இது நல்லா பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் என்னோடய கெஸ்ஸு. நான் அதையும் தான் வேண்டிக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ தான் இதை பார்க்கும்போது தோணுச்சு. நீங்கள் இந்த டீசர் பார்த்து உங்களுக்கு ஏதாவது நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.